வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. நான் 1/4 கிலோ முள்ளங்கி வாங்கி தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் அரைச்சி இந்த அளவுக்கு சின்ன பீஸாக இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் 2மே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் 150 கிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுக்கிறதுல கொஞ்சம் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணதில் பாதி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு தண்ணி வந்து இந்த பருப்பு முழுகிற அளவுக்குங்க தண்ணி சேர்த்து இப்போ இதில் ஒரு 5 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பருப்பு வேகத்துக்குள்ள அது பக்கத்துலேயேங்க ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதுக்கு பாதி இதுக்கு பாதி போட்டிருக்கேன். பருப்பில் பாதி குழம்புக்கு பாதி வதங்கி வரணுங்க. தக்காளியும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 10 பல்லு நசுக்கி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வந்து நீர் சத்து இருக்குது. அதனால் இது வந்து நம்ம நல்லா வதக்கி வரணும். முள்ளங்கி வந்து வாசனை வரும். அதனால் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே வதக்கிட்டே இருக்கணும். முள்ளங்கி நல்லா எண்ணெயிலே வதங்கிடுங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் தாங்க இது. எல்லாமே கலந்துருக்கிறதுல வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா முழு 2 காஞ்ச மிளகாங்க அதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு வந்து எப்போவுமே முள்ளங்கிக்கெல்லாம் கம்மியாக தாங்க பண்ணுங்க. சட்டுன்னு இந்த காய்க்குள்ளே ஊறிடும். அப்போ உப்பு அதிகமாகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். பெருங்காயம் தட்டிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். உடனே நம்ம பருப்பெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. பருப்பு தண்ணி வேக வச்சுட்டு தண்ணி விட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அவங்க முள்ளங்கி சாப்பிட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ சீக்கிரமாக வெந்துடும். வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. காய் நல்லா வெந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு வெந்துருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வேக வச்சுங்க. 5 விசில் விட்டு அது இந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து சட்டியில் போட்டு மற்றெல்லாம் போட்டு கடையிலிங்க. இந்த அளவுக்கு அப்படியே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம கரண்டிலே வச்சு நல்லா அது மாதிரி மசிஞ்சு விட்டுக்கிட்டு அதை வந்து இந்த காயை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. முள்ளங்கி சாம்பார் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றினா வளன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சமாக தான் தண்ணி நல்லா கலந்துக்கிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்குண்ணா. இனிமேல் தாங்க இந்த ஒரு கொதி வந்த பிறகு நம்ம புளி ஊற வச்சுருக்கோங்க. நெல்லிக்காய் சைஸில் அது வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம அந்த புளி ஊற்ற போகிறோம். புளி தண்ணியை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு இப்போ ஒரு கொதி வந்தால் கூட போதுங்க. புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம பருப்பு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தாச்சு. காய் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதை சேர்த்திக்கலாம். புளி நல்லா கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி எப்படி கொதிச்சுட்டே இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கொதி வரணும். இந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் இருக்குல்லங்க. இதனால நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சுவையான முள்ளங்கி சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.